வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ். நம்ம எல்லாரும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற அண்ட் வாழ்க்கைக்கு முக்கியமான பேஸா இருக்கிற பணம், அதுவும் முக்கியமா இந்தியன் கரன்சியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1954 1978 இந்த காலகட்டங்கள்ல 5000 ரூபாய் நோட்டுகளும் 10,000 ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்துல இருந்திருக்குங்க. நான் கூட யோசிச்சேன் அப்ப பிறந்திருக்கலான்னு, பட் வேஸ்ட். அப்ப பிறந்தாலும் இப்ப மாதிரி 10 ரூபாய்க்கு சிங்கி தான் அடிச்சிருப்பேன். பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சோன்னா அவங்க கரன்சியை அச்சடிக்கலங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம நாட்டு கேஷை தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அப்படின்னு சீல் போட்டு அதை யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா நம்ம இந்தியன் கரன்சில ரிசர்வ் பேங்க் கவர்னரோட கையெழுத்து இருக்குங்க. ஆனா மத்திய நிதி அமைச்சகம் ரிலீஸ் பண்ண 1 ரூபாய் நோட்டுல நிதித்துறை செயலர் இருக்காங்கல்ல, அவங்களோட கையெழுத்து தான் இருக்கும். யார் கையெழுத்து இருந்தா என்னங்க, நமக்கு ரூபா நோட்டு செல்லணும், அவ்வளவுதான். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை நம்ம நாட்டில் மட்டும் பேன் பண்ணலங்க, நேபாள் நாட்டிலையும் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம காசை எடுக்கிறதுக்கு ஏடிஎம் வாசல்ல கியூல நின்னமே அந்த வழி இருக்கே, அந்த வழி. ஒரு காலத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த 5 ரூபாய் காயினை பங்களாதேஷுக்கு கடத்திட்டு போனாங்களாம். எதுக்குடான்னு காரணத்தை கேட்டா, அந்த சேவிங் பண்றதுக்கு ரேசர் தயாரிப்பாங்கல்ல, அதுக்கு இங்க இருந்து கடத்திட்டு போனாங்களாம். அடா பாவீங்களா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சாதாரண கம்ப்யூட்டர், லேப்டாப் அதோட கீபோர்ட்லயே நம்ம ரூபாய் சிம்பலை ஈஸியா டைப் பண்ணலாம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் அப்புறம் டாலர் சிம்பலை ஒரே நேரத்தில் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம ரூபாய் நோட்டோட சிம்பல் வந்துடும். இது தெரியாம நான் கண்டகி அமுக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 ரூபாய் நாணயத்தை செஞ்சு அதை புழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா மக்களே? 6 ரூபாய் 10 காசு. குஷ்டம்தான். உங்ககிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டு கிழிஞ்சிருந்தாலோ இல்ல கிழிஞ்ச நோட்டு 51% உங்க கையில இருக்கு அப்படின்னா அதை எந்த பேங்க்ல கொடுத்து வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். நான் மாத்த போனப்போ எந்த பேங்க்லையும் கிடைக்கல, ரிசர்வ் பேங்க்ல மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க. 1917 வருஷம் யூஎஸ் டாலர் மதிப்பை விட நம்ம ரூபாய் நோட்டோட மதிப்பு அதிகமாங்க. எவ்வளவு தெரியுமா? $13க்கு 1 ரூபாய் சமமாங்க. அடேங்கப்பா, அப்பெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு ஃபாரினர்ஸா இருந்திருப்போம்ல. நம்ம ரூபாய் நோட்டுகள்ல இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் பிளேசஸை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு 20 ரூபாய் நோட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அந்தமான் தீவை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க வேணா எந்தெந்த ரூபாய் நோட்ல எந்தெந்த இடத்த பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்களேன். சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டு நாணயங்களை வெளிநாட்டுல செஞ்சு இம்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம ரிசர்வ் பேங்க். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நாணயங்கள் தேவைப்பட்டிருக்கு. நம்ம இந்தியன் கரன்சில பார்வையற்றோருக்காகவே பெய்லி எழுத்துக்கள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்களாம். அதாவது ரூபாய் நோட்டோட இடது பக்கம் ஒவ்வொரு ரூபாய் நோட்டோட அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், டைமண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்களாம். ஓ, அதான் ஈஸியா தடவி பார்த்து அமௌண்ட்டை சொல்லிடுறாங்களா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். நான் டாடா சொல்றேன். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.